ஹலோ ஹாய் வெல்கம் டு பச்சனோ vlogs. இன்னைக்கு நம்ம டே 3 ஆஃப் பிலிப்பைன் சீரிஸ் இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் சிபுல இருந்து கிளம்பி கொரோனா ஐலாண்ட் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து புசுங்கா ஐலாண்ட் கொரோனா டவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அட்டகாசமான ஒரு இடம். இங்கே நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பார்க்கறதுக்கு. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மவுண்ட் டப்பியாஸ் போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குட் ஈவினிங் கைஸ். அது லஞ்சுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு ரெஸ்ட் போட்டு இருந்தாச்சு. இப்போ அப்படியே ஒரு மலை தெரியுது பாருங்கள், மலை அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுதான் மவுண்ட் டப்பியாஸ். ஜஸ்ட் ஒரு 720 ஸ்டெப்ஸு அது மேலே. அப்படியே வாக்கிங் போயிட்டு மேலே போய் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோமே. குரான் போட்டிருக்கு பாருங்க மேலே. ஒரு மசூஸ் பேசுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒன்று நீங்கள் சன்ரைஸ் வரலாம், இல்லை சன்செட் வரலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டேலேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர் தான். இது நிறைய கடை இருக்குது உங்களுக்கு. ஒரு பீஸ் 100 ரூபாவா? Bonjour. Hello. Hola. Welcome to the Souvenir and Pasalubong Center located at Mount Tapias Road, Coron, Palawan, where you can find affordable presents for your loved ones. Local delicacies, souvenir, pearls, t-shirts, keychains, magnets, and many more. ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ள உங்களுக்கு அந்த மவுண்டன் வியூ காட்டன் தான் போனேன். செம்மையாக இருக்குல்ல? இன்னும் மேலே போகணும், வியூ செம்மையாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஃபிஷியண்டாக தண்ணி எடுத்து வந்துடுங்க. நிறைய தேவைப்படும். நான் 720 வடிகட்டு சும்மா இல்லை. ரெஸ்ட் ஸ்பாட் இது. எடுத்துவாங்க ரெஸ்ட். ஓகே. அதான் 100 படி தாண்டிட்டோம். 100 படி தான் தாண்டிருக்கோம். இன்னும் இருக்கு. என்ன தெரிகிறது? 100 தாண்ட சொன்னோம் இல்லையா? இப்போ 200 தாண்ட போகிறோம். 200 வெற்றிகரமாக 200 படிக்க தாண்டி விட்டோம். ஏறுவோம் மேலே. இன்னும் ட்ரெக்கிங் போகும்போது ரெஸ்ட் இருந்துச்சு, தாராளமாக ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க, ஒரு மூச்சு வாங்குங்க, தண்ணி குடிங்க. அவங்களே அங்கங்கே உட்காந்து இடம் போட்டிருப்பாங்க. கூச்சப்படாமல், கௌரவ குறைச்சப்படாமல் உட்காந்துட்டு போங்க, தப்பே இல்லை. இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால் நம்ம அடுத்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்காங்க, போய் வரலாம். மவுண்டன் மலையே வியூ செம்மையாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. வாங்க. வந்துட்டண்டா. வாடா 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 வாடா. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரில. ஆமாம் போங்க. உட்காந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இடம் போட்டு வச்சுருக்காங்க.
IPC. ப்ளஸ் நீங்கள் வரும்போது சில லோக்கல்ஸ் வந்து 1-2 பேர் தான் இங்கே கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாங்க, ஆக்சுவலாக இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது, எந்த விதமான கைடும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் மேப் போட்டு அப்படியே வந்துடுங்க, அவ்வளோதான். அது ஏறானே. வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, என்ன தெரிகிறது, 300வது படி சக்ஸஸ்ஃபுல்லாக 300வது படி தாண்டிட்டாங்க. மவுண்டனில் கொரோன் எழுதியிருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. ஒரு ப்ளஸ் கிராஸ் போட்டுட்டு அது ஒரு லெவல். அங்கே ரீச் ஆனோம். நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா காற்றடிக்குதுங்களா, வெயில் அடித்தாலும் நல்லா காற்றடிக்குதுங்க, அதனால் அவ்வளோ சஃபிகேட்டிங்காக இல்லை. இங்கே ஒரு ரெஸ்ட்டை போடுவோம். வியூ அட்டகாசமாக இருங்க. ஆனாப்பா Akin na icebox mo dito. Water, sir. Oh, thanks. You need water. Kausap ko yung kapatid. வாவ், இங்கே பாருங்க. இங்கே ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தீவு இருக்குது. ஆக்சுவலாக சில அபாண்டண்டாக இருக்குது, சில இருக்குது சின்ன தீவு. இதெல்லாம் ஒரு 30-40 வீடு தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட மக்கள் வசதி தான் செய்கிறாங்க. வந்துட்டாங்க. அடுத்த மைல்ஸ்டோன் வந்துட்டாங்க. கமான் 500வது படி வந்துட்டாங்க. சாதனைங்க, வந்தாச்சுங்க. 500 படி தாண்டியாச்சுங்க. அட்டகாசமாக இருங்க வியூ. ஆக்சுவலாக மற்ற சிட்டியோட வியூ நம்ம இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். பட் இது குட் விஷயங்க. அங்கங்கே வந்துட்டு ஒரு 100 ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற உட்காந்து இடம் வச்சுருக்குறாங்க. அங்கங்கே சில லோக்கல் இண்டஸ்ட்ரி தண்ணி விற்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வரமா வாங்கிட்டு வரலன்னா நீங்கள் மேலேயும் வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் மட்டும் போடாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை கொண்டு போய் நீங்களே தங்குற இடத்துல ஐயோ வெளில டஸ்ட்பின் இருந்தோ போடுங்க. தயவு செய்து இந்த மாதிரி நல்ல இடத்துல வந்துட்டு வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டு வராதிங்க. இத்தனை வருஷமாக பாதுகாத்து வந்துருக்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் போடுறது நல்லது இல்லைங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக விழுதா தெரியல, அங்கே தூரத்தில் ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் ஒரு ஷிப் வருது பாருங்கள், அதுதான் டூகோ ஷிப். இங்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபெரி சர்வீஸ்னால் அது டூகோ ஷிப் தான். அது ஒரு பிளான் இருந்தது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக. இந்த பிளான்லாம் கொஞ்சம் இந்த ஃப்ளைட் காரணத்தால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம மணிலாக்கு வந்து ஷிப்பில் வர பிளான் வச்சுருந்தேன். ஓவர் நைட் ஷிப் ஒன்று இருக்குது, அதை பிடிச்சா 8 to 9 hours 10 hours ஆகிடும். நீங்கள் காலைல ஒரு 10 மணிக்கு அப்படின்னா மணிலா சீரிஸ் ஆகாமல் நைட்டு ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஷிப் ஏறினீங்கன்னா. பட் இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ் ஃபார் பெஸ்ட்னு சொல்கிறது மாதிரி. இந்த லோக்கல்லாம் சும்மா ஓடி போகிறாங்க அவங்கள. வாட் அ பவர் மேன். Here we are, 600 step. Come on guys, you can do it. ஷிப்பு போட்டுக்கு வருது, அதான் கொரோனோட போட்டு. இப்படியே வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த கொரோன் போர்ட் சைன் போர்ட் இருக்கு இல்லையா, அது கீழே செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ட்ரோன் ஓடுறீங்களோ சரி, இல்லை நீங்கள் வீடியோ எடுத்து வரீங்களோ சரி, கீழே ரோட்டை பார்த்து நடங்க, ஓகேங்களா? மண் கல் எல்லாம் இருக்குது, சேஃப்டி கம்மி மட்டும் வச்சுருக்குறாங்க.
அது ஒரு 2 வரைக்கும் தான், அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. ஸோ ஆல்வேஸ் சேஃப்டி ஃபஸ்ட். நீலாம் வந்து இருக்குது பாருங்க, நம்மளுக்கு கவர் ஆகாது தெரியல. ஓ Coron. Welcome to Coron. சர்ச்சு பில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மணிக்கு பில் அடிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி we are 700th ஸ்டெப்புக்கு வந்துட்டோங்க. கடவுளே. And finally 720. I'm gonna finish it. 120 and we reached it. Thank God. பாருங்க எனக்கு Coron ப்ராஸ்க்கு and there we are, Coron Cross, Mount Tapias Tower Deck. ஓ இந்த பக்கம் செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு கரெக்டாக 1/2 hour ஆச்சுங்க மலை வரத்துக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பொறுமையாக வந்தவர் 40 minutes அதிகபட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது உங்களுக்கு. மொத்தமாக 720 படி பொறுமையாக வாங்க, அவ்வளோ அவசரமும் இல்லை. நீங்கள் 5 மணிக்கு கிளம்புனா கூட 5:30 மணிக்கு மேலே வந்துடலாம். இந்த மாதிரி அழகான சன்செட்டை அம்சமாக உட்காந்து பார்க்கலாம். சூப்பராக வழி போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து அழகான சன்செட்டை பார்க்கலாம். ஓ இங்கே என்ன வழி போகுது? இப்படி போனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் போகுதுங்க. ஃபிஷ்ஷாக வியூ பண்ணி அந்த ஃபிஷ்ஷாக வியூ பண்ணி அது இருக்கும் போது அப்படியே இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சன்ரைஸுக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த பக்கம் சன்செட் ஆகுது உங்களுக்கு. அப்போ இது வெஸ்ட்டு, அப்போது மார்னிங் இந்த பக்கம் தாங்க ஈஸ்ட்டு. ஸோ சன்ரைஸ் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறதுக்கு காலையில் வந்து நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் சன்ரைஸோட சன்செட்டுக்கு நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க லோக்கல்ஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சன்ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு மவுண்டன் வியூ ஓகேங்களா, அதே நீங்கள் சன்செட் ஆகும்போது உங்களுக்கு அந்த மவுண்டன் ப்ளஸ் அந்த சி வியூ சேர்த்து வருது. அதனால் அந்த கோல்டன் லைட் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா சீல, அதால் பியூட்டியே செம்மலை. மறக்காமல் வாங்க, கொரோனா வந்தீங்கன்னா மவுண்ட் டாபியாஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ். அப்படியே நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த கிராஸோட பேக் சைடு வந்துடுவோம். நீங்கள் நல்ல விஷயம்னா இங்கே கவர்மெண்ட் அழகாக ரோட் போட்டு வச்சுருக்காங்க நடக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் மேலே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கிளம்பலாம் தான் நினச்சேன். மேலே ரொம்ப அழகாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த கிராஸ்லாம் பாருங்களேன். நம்ம என்ன தான் ஐடெஃபினேஷனில் கேமராவில் என்னோட கேமரா வச்சு எடுத்தாலும் நீங்கள் வந்து நேரில் பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது.
மோஸ்ட்லி இந்த சைடு வரவங்க எல்இடியை சேர்த்து போக பிளான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இங்கேருந்து இப்போ அதான் போட்டு அந்த 2GO சரி நிற்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே இருக்க போட்டு. இந்த போட்டில் ஏறினாங்கன்னா இங்கேருந்து எல்இடோ பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஐலாண்டு. ஆக்சுவலாக இந்த ஐலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக ஒரு டூர் ABCD அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. அதாவது ஜஸ்ட் இட்ஸ் ஐலாண்ட் ஹாப்பிங் தான். இப்போ டூர் அல்டிமேட் கொரோன் டூர் அப்படின்னு எடுத்திங்கன்னா மொத்தம் 7 பீச்சஸ் 7 அட்ராக்ஷன் செக்ஷன் நீங்கள் சுற்றி பார்த்து வருவீங்க. அதே நீங்கள் டூர் B டூர் Cனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறையும், இல்லை அது ஏறும். ஸோ ஒன்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் எல்னிடோவில் உங்களுக்கு டூர் ABCDன்னு இருக்குது. அது இங்கேருந்து உங்களுக்கு 4 hours ஃபெரி ஜர்னி ஆக்சுவலாக. இங்கேருந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3055 வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. பட் நீங்கள் போட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கரெக்டாக சொல்லுவாங்க. போட்டு அதான் போட்டு வெளியே உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பட் நீங்கள் ஒரு நாள் முன்னாலே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் 2 நாள் முன்னாலே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர் டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேஸாக டெய்லி எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கே ரெகுலராக இருக்காது. எல்இடோக்கு உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து நீங்கள் மணிலா போகிறீங்க அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர் டேஸில் இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனியோட இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து ஐலாண்டில் மொத்தமாக இந்த பிராண்ட் ஆஃப் வாட்டர் நிறைய கிடைக்குதுங்க, ஓகேங்களா. இது வந்து 1 லிட்ரு, ஓகேங்களா. இதுலேயே 6 லிட்டர் இருக்குது. நான் நிறைய 6 லிட்டர் வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தா 6 லிட்டர் வந்து 25 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஆனால் 1 லிட்டர் வந்து 30 பைசா தான். அது நீங்கள் 30 பைசா கொடுத்து 5 ரூபா டிஃபரன்ஸ், 30 பைசா 1 லிட்டர் வாங்கிக்கலாம் நீங்கள், நிறைய சேவ் ஆகும். பட் என்ன விஷயம், ஏரியாட்ஸில் வந்து உங்களுக்கு 1/2 லிட்டர் தான் அதிகமாக விற்கும், அதனால் நீங்கள் 1 லிட்டராக கேட்டு வாங்கிக்கலாம். ஹலோ கூட்டத்தை பார்த்தீங்களா, இப்போ தான் வந்துட்டு போனோம். அதுக்குள்ளே பாருங்கள் எல்லோரும் சன்செட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து உட்காந்து சன்செட்டை பார்த்துட்டு அப்புறம் வந்து கூட்டம் போகும். ரொம்ப வந்து உட்காருங்க, ஆனால் கீழே பார்த்து ஜாக்கிரதையாக, ஏன்னா சில தடவை வழுக்குதுங்க. அவ்வளோதாங்க, சன்செட் ஆரம்பிச்சிச்சு. தர்மனை காட்சி முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கலாம். நாளைக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் டே இருக்குது. ஸோ நம்ம முதல்ல கீழே இறங்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு இருந்து முடிச்சுட்டு டே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வரணும் இந்த இடத்துக்கு, இது அமேசிங்காக இருக்குது. மஸ்ட் விசிட் பிளேஸ். டப்பியாஸ் மட்டும் இல்லை, ஃபில் பண்ணிட்டு சொல்லுவேன். ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கீங்க. அமேசிங். அவ்வளோதாங்க, சன்செட் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே கிளம்பலாம். நாங்கள் பண்ணிடலாம் பாருங்க. அப்படியே இந்த க்ளவுட்ஸை வந்து சன் மறந்துடும். ஸோ ரொம்ப இருட்ட பிறகு இருக்கோம்னா இங்கே சின்ன சின்ன ஃப்ளைஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ லோக்கல் சொல்கிறாங்கன்னா சன்செட் ஆகும் போது நீங்கள் இறங்கிடுங்க. இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பசங்களாம் கூப்பிட்டு இதாக இருந்தீங்கன்னா சன்செட் ஆன உடனே நீங்கள் கீழே கிளம்பிடுங்க, பெட்டர். இல்லை சர்ச்சு பில் அடிக்குது பாருங்கள். இந்த அருமை நேரத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிங்க. நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய்க்கலாம். Hi. ஆக்சுவலாக இப்போ லோக்கல்ஸும் சன்செட் டைம் தான் வேலையை வராங்க. நைட்டும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 8 o'clock வரைக்கும் மேலே இந்த காசு லைட்லாம் போட்டு இங்கே வந்து லோக்கல் வேலையை முடிச்சுட்டு வந்துங்க பாட்டு பாடிட்டு அவங்க ஸ்நாக்ஸ் அடிச்சு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வைப்பாக இருக்கிறாங்க.
நாளைக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போவோம். நம்ம எப்படியும் ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணோம்டா அங்கே தான் போய் ஆகணும். பிரச்சனை நம்ம பேக்கேஜில் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இங்கேருந்து ஹோட்டல்லேருந்து பிக்கப் ட்ராப் இருக்கு. முக்கியமாக இந்த மவுண்ட் டப்பியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க. 24 hours ஓப்பன் தான். இங்கே யாரும் உங்களுக்கு என்ட்ரி க்ளோசிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தா இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ரீட்டில் இங்கே லைட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஃபுல்லாக இருட்ட பிறகு லைட்டு போட்டுவிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு லைட் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock நீங்கள் சன்ரைஸ் பார்க்க வரதுனாலும் சரி, இல்லை இங்கேயே நைட்டு 8 மணி 9 வரைக்கும் இருந்து போனாலும் சரி, லைட்டு எப்போதுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. தைரியமாக நான் சோலோ ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தைரியமாக நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக போகலாம். என்ன அமேசிங் வியூங்களா. ப்ளஸ் இன்றைக்கி ப்ளசண்ட்டாக இருக்குங்க. மதியம் இருந்த வெயில் இப்போ இல்லை. மதியம் நல்லா வெயில் இருந்தது, ஆனால் பட் இப்போ அப்படியே டெம்பரேச்சர் அப்படியே மாறி இருக்குது. நல்ல காத்தோட்டமாக நல்லா சில் காத்தோடு இருக்குது. அவ்வளோதாங்க, சன் கம்ப்ளீட்டாக உள்ள இறங்கிட்டாரு. போய் 720 ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படிங்க ஏறுது அப்படின்னா நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா கேப் போட்டு பிடிக்கிட்டு வச்சுருக்காங்க. யாராக இருந்தாலுமே ஈஸியாக ஏறிடலாம் மேலே. ஒரு விமானம் நீங்கள் ஏறினாலே போதும். அங்கங்கே உட்காந்து தாராளமாக நீங்கள் வரலாம் மேலே. நாங்கள் சொன்ன லைட்டு போட்டுருவாங்கன்னு லைட்டு போட்டாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, மவுண்ட் பிரச்சனை இறங்கியாச்சு. அப்படிக்கே இறங்கிட்டுருக்கோம். இறங்குறது பிரச்சனை இல்லை. ஃபல்லாக இருக்குது பாருங்கள். ஸ்லோப்பாக ஏறும்போது தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஃபஸ்ட் ஆக்சுவலி கொஞ்சம் யோஸ்ட் ஆகிடுது. இன்றைக்கி செம ட்ரில் இருக்க போய் 720 படிக்கட்டு மவுண்ட் அடிச்சு பாருங்க பாருங்கள் ஏறணும். பட் நாட் பேடுங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இவ்வளோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம ஏறுற மாதிரி கட்டணுமோ அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணி அழகாக ஏறிக்கலாம்னால இப்போ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. டப்பியாஸ் மவுண்ட் ரோடு இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளியர் பண்ண வேண்டியதான். அவசரம் வராமல் பொறுமையாக இருக்குங்க. அவ்வளோதான். மார்க்கெட் சொல்லலாம். செம்மையாக லைட்டிங் பண்ணி அட்டகாசமாக வச்சுருக்காங்க. இந்த சைட்டில் இருக்க போடுறாங்க. மணி நான் ஆடுறதுனா அதுக்கு அதான் இந்த ரோடு இறங்கி போனால் நம்ம படுத்து வச்சு வரேன் சொல்லு. இதாங்க மெயின் ரோடு ஆக்சுவலாக. இது போகலாம் நேராக போகலாம். நம்ம ரூம் வந்துடும். இது எப்படியோ ஒரு ரவுண்டு போயிட்டு 60 பார்த்து இன்னொரு முடிச்சுட்டு அப்புறமா லாஸ்ட் டைம் ரூம் போயிடலாம். செகண்ட் ஃப்ளோர். ஃபார்மசி. டைப் சென்டர் பாருங்க. டைவுங்க ஸ்கூபா டைப் பண்ணுறது வந்தால் உங்களுக்கு இங்கே ஆக்டிவிட்டி இருக்குங்க. ட்ரிப்பருக்கு பெரிய கன்ஃபியூஷன். நீங்கள் எந்த மேக்னட் வாங்குறதா, பல்லவன் வாங்குறதா, க்ரோன் வாங்குறதா, சிபுன் வாங்குறதா, எல்லாம் சிரமம் ஒன்று இருக்குமா வாங்கிட்டாங்க. அங்கேயே வந்து 70 பிக்சஸ் சொன்னாங்க ஒரு மேக்னெட்டு. ஓகே
பஸ்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 140 தான் வருது வச்சுக்கோங்க. வருங்க ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. நமஸ்தே. ஷூட்டில் இங்கே ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்குங்க, ஃபவுண்டனோட சென்டர் ஆஃப் சிட்டியில். பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. க்யூட்டில் ஆக்சுவலாக ஃபிலிப்பைன்ஸோட மற்றபடி சொல்லணும், அது வெரி ஸ்வீட்ங்க. நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலுமே வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ திருச்சி போகாமல் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் வந்து எல்லாருமே சொல்ல முடியாது, சிலவங்க கொஞ்சம் பொருத்தனமாக இருக்கவங்க இருக்கிறாங்க. பட் வந்துட்டு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கைண்டாகவும் ஹெல்ப்பிங்காகவும் இருக்காங்க. அது முக்கியமாக நீங்கள் குழந்தைங்க சொல்லணும், எங்கே போனாலும் வெல்கம் பண்ணிட்டு ஹாய் சொல்லுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. யாருமே ரொம்பன்னு இருக்க முடிய மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஏதாவது குழந்தைங்க ஃபோனோட, நான் எங்கள் அந்த ஊரில் வந்து ஃபோனோட குழந்தைங்களே பார்க்கல. இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு ஏதாவது சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. அங்கே பாருங்க, மேலே மவுண்டன் தெரியுது அவங்களுக்கு. உங்களுக்கு எந்த கிளியராக தெரியுது எனக்கு தெரியல. பட் அந்த மவுண்ட் தப்பே போகணும் இல்லையா? இந்த இடம் பாருங்க, லைட்லாம் போட்டு கிளியராக தெரியுது உங்களுக்கு. பைசல் கான்செப்டே செம்மங்க. ஆனால் ஆக்சுவலாங்க வைபாக இருக்குது. வீட்டில் போகுமா ஆட்டோ பாட்டு வாங்கிக்கலாமா? சுக்ரா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட், காஷ்மீர் சென்டார் இருக்கு, குளோபல் ஆர்ட் செல்ஃபோன் கடை இருக்கீங்க. பெரிய கொஞ்சம் 6 பேர் இருக்கு. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இங்கே ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸு, ப்ராடக்ட் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டூர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 2200 300 வரைக்குமே உங்களுக்கு பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பேக்கேஜ், என்ன ரீஃபா, நீங்கள் டூரிவா பியா சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் நீங்கள் நெகோஷியேட்டும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் 100 to 200 rupees குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லாண்ட்ரி இருக்குங்க, இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம். மதியம் இங்கே தான் சாப்பிட்டோம், கிலோமீட்டரு இல்லைன்னா பசங்க எங்கேயும் முடிச்சிருவோம். ஹலோ, பார்த்தீங்கன்னா இங்கே வெஜிடேரியன் ஆப்ஷன் பெருசாக இல்லை. சிக்கனும் நைட்டு அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது, டிஃபன் பொறுத்து தான் இருக்குது. அதனால நம்ம இன்றைக்கி வெஜ்ஜுக்கு மாறிட்டோம். போட்டு காட்டுறேன், சாப்பிட்டு நான் சொல்கிறேன். சரி, நம்ம பூம் பீட்டர்லேயே சாப்பிட்டோங்க. இப்போ ஒன்றும் பெருசாக இன்றைக்கி ஆப்ஷன் இல்லை. லஞ்சில் கூட கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்தது. எந்த இடத்துல ஒரு லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் வெஜ் சாலட் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் ரைஸ் இருந்தது, இதை வச்சு சாப்பிட்டேன். ஹோட்டலாக பார்த்தீங்கன்னா 105 தான் சார்ஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, பட்ஜெட்டாகவும் நாங்கள் முடிஞ்சிச்சு. பெருசாக நமக்கு பத்து இல்லை. ஆக்சுவலாக தண்ணி குடிச்சிட்டே இருக்க போல இருக்குது. ரோடு நேரம் முடிச்சாச்சு. மறுபடியும் வாக் பண்ணிவிட்டு ரூம் போய் படுத்தலாம். நாளைக்கு நமக்கு சைபா வரலையும் மனுங்க ஆக்டிவிட்டி இருக்குது. மினி மார்ட் கஃபே. மினி மார்ட்டில் ராமன் எப்படி இன்ஸ்டன்ட் Which one, sir? கார்னட்டோ ஐஸ்கிரீம்
The cornetto? The cone one. 70. 70 pesos. This is ramen, right? New piece of ramen வச்சிருக்காங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அந்த பல்கி மேங்கோ டேஸ்ட் வரல. ஓகே 55 பைசா வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு, பேர் முடிச்சாச்சு. போய் பட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ ரூம் போக போகிறோம். காலிலேருந்து பார்த்தா நல்லபடியாக கொரோனுக்கு வந்துட்டோம். கொரோன் வந்துட்டு அவனும் தப்பு சாப்பிட்டு கஷ்டமாக பார்த்தாச்சு. இங்கே வேறு ஒன்றும் லோக்கல் சுற்றி பக்கத்து எதுவும் இல்லைங்க. கடைகள் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இதை விட்டால் உங்களுக்கு ஒரு இது இருக்குங்க, ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குங்க. பட் அடிக்கிறவங்களுக்கு ஹாட் ஸ்ப்ரிங் போகிறவங்களுக்கு வெந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதை விட்டால் உங்களுக்கு எல்லாமே இந்த டூர் ஆக்டிவிட்டி தான். டூர் ஏபிசி இந்த ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு டூரே பண்ண போகிறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.